நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பிடிபி சேனலிலே ஒரு சரங்களை நம்ம சொல்லிட்டு தான் வரோம். என்னென்னா, இது ஆதிகாலத்துடைய சிறப்பு. ஆதிகாலத்துடைய சிறப்புன்னா, இது அந்த எக்கியம் வளர்க்குறான் பார்த்தீங்களா, யாக குண்டலன்னு. இந்த யாக குண்டலத்துடைய சிறப்பை நம்ம ஒரு அம்மா என்ன சொன்னால், இது அந்த ஆதிகாலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்ற ஒரு பெருமையை இந்த பிடிபி சேனலிலே சொல்லி மக்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான், ஆதிகாலத்துடைய சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துடைய சிறப்பு. 4 வேதத்தில் 4 சொன்ன பார்த்தீங்களா, திருநாகர் திருஞான சம்பந்தம் சுந்தரமூர்த்தி மாணிக்க வாசன் சொன்ன மாதிரி வேதம் எனும் 4 பொருள். அந்த வேதகணம் என்றது ஒரு சிறப்பு. இறைவனுக்கு ஒரு எக்கிய மாதிரி கலந்து அந்த ஒரு 4 திசையில 4 பூதம் வச்சு, பூதங்கள் தனம் வச்சு ஒரு அக்னி சரத்தை உண்டாக்கி, அந்த அக்னி சரத்திலே இந்த வேத சரங்களை சொல்லப்பட்டது தான் வேத மந்திரம். அந்த வேத மந்திரத்தை இந்த பூதாதாரம் சொல்லும்போது, அப்போ இதனுடைய சிறப்பு, அந்த மந்திரங்கள்லாம் பல தோற்றங்கள்லாம் அதை தோன்றப்பட்டது. அந்த தோன்றப்பட்டு பல சரங்களுக்கு, பல வேதங்களுக்கெல்லாம் அது ஒரு முக்கியமான தத்துவங்களாக போய் கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அக்னி எரிஞ்சுன்னா போயிட்டே இருக்க முடியும். தண்டனை பெரிய அனுபவம், சின்ன அனுபவம், அது மாதிரி அந்த வேத குண்டத்தில் இந்த மந்திர சிறப்பாக போக போக அங்கங்கே ஒரு சுரூபங்கள்லாம், ஒரு எத்தனையோ வடிவங்கள்லாம் தோன்றப்படுகிறது. அதில் இவர் நிற்கப்படுறது சிவபெருமான் இங்கே சரமா அந்த வேத சரத்தில் இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, விஷ்ணு சிவம். ஏன்னா ஒரு வேத சரத்தில் இருக்கும்போது, வேத சரத்தில் இருக்கும்போது சிவபெருமானும் விஷ்ணு இருப்பாங்க. வேதசரத்தில் இருக்கும்போது பிரம்மனும் சிவனும் இருப்பாங்க. வேதசரம் தோன்றுமிடம் என்ன, பிரம்மனும் விஷ்ணு சிவனும் கலந்திருப்பான். மந்திர சரம் அங்கே போற்றும் போது இந்த மகிமையை கண்டு வணங்கி நிற்பான். நம்ம மட்டும்தான் மந்திரத்தை வணங்குறோம்னு நினைக்காதீங்க. ஒரு யாக சரத்தை சொல்லும் போது தெய்வமும் அங்க கட்டுப்படும். ஒரு பெரிய அரசனா இருந்தாலும் ஒரு கருப்புரம் தீபம் ஏற்றும் போது கையை தொழுவான். ஆனா அந்த அரசனை அங்க இருக்க அனைவரும் கையை தூக்கி வணங்குவாங்க. ஆனா அந்த தீபத்துக்கு வணங்குவான். அதே மாதிரிதான் வேதசரும் முழங்கும் போது, அந்த மந்திரம் கூடும்போது பிரம்மனும் விஷ்ணு சிவனும் வணங்குவான். எத்தனை பூதகணம் அதில் இருந்து தோன்றி எத்தனை பெருமைகள் இம்மந்தரத்தில் இயங்கும். யாகம் வேதம் முனிவரும் ரிஷிகளும் மகான்களும் தோன்றி இதன் பெருமையை பாடிய காலம் அதிகாலம். பாவூற்றிய காலம் அதிகாலம். இன்று இதை தேடுகின்றேனே, இதை தேடுகின்றேனே, இதை தேடுகின்றேனே. ஆதிகாலத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம்பரா ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துன்னா, இந்த வேதத்துடைய சிறப்பு பல மூலிகை செடிகள், கொடிகள், அதனுடைய ஓமம் சரத்தை சூடி, அது அக்னி சரத்தை சூடி அதை போற்றப்பட்ட ஒரு காலம். அந்த காலம் நீ வருமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆதிசக்தி அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த யாகசரம் மறுபடியும் வரும். இந்த யாகசரத்திலே பிரம்மம், சிவம், விஷ்ணு, தேவேந்திரன், இந்த 4 பேர் இந்த ஏகசரத்தை சுற்றி வருவார்கள். அடுத்த கட்டத்துக்காக இந்த ஏகசரத்திலே மறுபடியும் என்ன தோன்றப்படுகிறது என்று பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.